ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட 16வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் படாத பாடுபட்டு அந்த பெலாடின்ஸோட ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சீனியர் பிரீஸ்டாவும் மாறி இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு பெலாடின்ஸோட காம்பேட் ஸ்கில்லும் கிடைச்சிருக்கும். அப்புறம் அந்த டஸ்கின் அப்படிங்கிறவன் நம்ம ஹீரோ வந்து நீ எங்கூட ரோசிலா சிட்டிக்கு வந்த அப்படின்னா நீ க்ரோ ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் சார் நீங்க என்ன சொல்றீங்க, நான் உங்க கூட ரோசிலா கிராண்ட் சர்ச்சுக்கு வரணுமா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த டஸ்கினும் ஆமா நீ அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கியா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் சார் அந்த கிராண்ட் சர்ச் எனக்கு பிடிக்கும், ஆனா இப்ப என்னால வர முடியாது அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் ஓ உனக்கு பிடிக்குமா, சரி அப்படின்னா கிளம்புடா, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவும் இவன் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டான் நடக்குது அப்படின்னு அவன் பின்னாடியே போறான். அப்புறமேட்டுக்கு அவனுக்கு ரெண்டு பேரும் ஏதோ குகையில ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரி இருக்கு, அங்க போயிட்டானுங்க. நம்ம ஹீரோ அந்த டஸ்கின் பின்னாடியே ஓடியாந்துட்டு சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸாவது எடுத்து வந்துடுறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே அங்க கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த மேஜிக் சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் ஆகுது, உனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், இதை இப்போ உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்ல, நான் உனக்கு என்ன தெரியணுமோ அது எல்லாத்தையும் அங்க போய் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா சரி ஓகே சார் அப்படிங்கிறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த ரொசிலா கிராண்ட் சர்ச்சுக்கு டெலிபோர்ட் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோவோ என்னடா இதெல்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, இதுதான் அந்த ரினோவோண்ட் ரொசிலா கிராண்ட் சர்ச்சா, இந்த கான்டினென்ட்லயே இந்த சர்ச் தான் ரொம்பவே பெரிய சர்ச், அப்புறம் இவனங்கிட்ட அதிகமான மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கு ஒரு காடோட ஸ்டாச்சுக்கு முன்னாடி போய் அந்த டஸ்கினும் நம்ம ஹீரோவும் மரியாதை செலுத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த சர்ச்சில் மட்டும்தான் ஒரு செயின்டஸ் உயிரோட இருக்காங்க அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அந்த செயின்டஸும் வந்து ஓ சார் டஸ்கின் அப்புறம் சார் ஹென்ரிச் நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்துட்டீங்களா, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ட்டு சார் ஹென்ரிச் உங்களை அந்த சர்ச்சுக்கு நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த டஸ்கினும் தேங்க்யூ செயின்டஸ் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இல்ல இதை என்னால நம்பவே முடியல, இந்த இடம் எனக்கு பர்ஃபெக்டா இருக்கும், என்னால சீக்கிரமாவே ஸ்ட்ராங் ஆக முடியும், அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ரொம்பவே மரியாதைக்குரிய ஒரு பெலாடினா இருப்பேன், நான் வந்து ஹென்ரிச், இந்த லைட்டோட பாதையில நடக்க நான் தயார் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் சரி இப்ப வில்லன்ஸுக்கெல்லாம் நம்ம பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு அங்க இருக்க நிறைய வில்லன்ஸை பொழந்து கட்டிட்டு தான் பேசிட்டு இருக்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ போனை பார்த்தா நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரை பத்தி நிறையவே நியூஸ் வந்திருக்கு, எல்லாம் புக்கே எழுதிட்டானு நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் நியூஸே என்ன ஆகுதுன்னா ஃப்ளோக் மாஸ்க போட்டுட்டு ஒரு ஹண்டர் ஹியூமன் டிராபிக் எல்லாம் தடுத்திருக்கானா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நியூஸ் இருக்கு. அப்புறம் ரெண்டாவது மாடர்ன் டே டார்க் லைட் அப்படின்னு ஒண்ணுக்குது. அப்புறம் கடைசியா அந்த ஃப்ளோக் மாஸ்க பத்தி என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு புக்கே எழுதிட்டானு நடக்குது. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க, எனக்கெல்லாம் இந்த மாதிரி பேர் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹியூமன் டிராபிக் எல்லாம் தடுத்தேன், ஆனா எனக்கு இது மட்டும் தான் புரியல, இந்த ஸ்கை பிரேக்கர்ஸ் அப்படிங்கிற வில்லன்ஸ்லாம் யாரு, இவனுங்கெல்லாம் நிறைய பேர்த்த கொன்னு இருக்கானுங்க அப்படின்னு அங்க இருக்க ஒரு வில்லனை பிடிச்சி அவனோட மைண்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஹீரோ டார்க் மேஜிக்கை போட்டு எடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் டே ஒழுங்கா சொல்லு இல்லைன்னா உன்னை கீழே போட்டுருவேன், இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் கூட இவனுங்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்ட்டு சரி ஓகே இப்போ முக்காவாசி வில்லன்ஸை கிளியர் பண்ணியாச்சு, இன்னைக்கான நைட் டியூட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இப்போ எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, இது வரைக்கும் நான் பண்ண வேலைக்கெல்லாம் காசு வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் நம்மளோட வேம்பயர் அவதார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் ஏன் இப்ப இந்த அவதார் எடுத்துட்டு போறேன்னா நம்மளோட ஸ்கெலிட்டன் அவதார் எடுத்துட்டு போனா இந்த ஊர்ல இருக்க எல்லாத்தோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கும், அப்புறம் அந்த போலீஸ் வந்து நம்ம கதையை முடிச்சு விட்டுருவானுங்க அப்படின்ட்டு நான் எதுக்காக இந்த இடத்துக்கு இந்த பொருள் எல்லாம் சேல் பண்ண வந்தேன் அப்படின்னா அப்படின்னு ஒரு கேம் சென்டருக்குள்ள போறான். அப்ப அந்த கேம் சென்டர்ல இருக்கிறவனும் வெல்கம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் நான் இதை விற்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு பேக் தூக்கி வைக்கிறான். அப்ப அந்த கேம் சென்டர்ல இருக்கிறவனும் டே இது கேம் சென்டர்ரா பைத்தியக்காரா, நாங்கெல்லாம் எதையும் இங்க வாங்க மாட்டோம், முதல்ல இடத்த காலி பண்ணிட்டா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நீங்க அப்படியே சொல்றீங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இடத்துல தானே இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கிப்பீங்க அப்படின்னு அந்த அதர் டைமென்ஷனோட கோல்டு காயின் எல்லாம் கொட்டுறான். அந்த கேம் சென்டர்ல இருந்தவனும் என்னதுரா அது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த கோல்டு காயின் எல்லாம் எடுத்து பார்த்து இது அந்த இன்சீகல் தானே, அந்த பிரேக்கர்ஸ் அப்படிங்கிற டிராபிக் கும்பல் தானே இதெல்லாம் வச்சிட்டு இருந்தானுங்க. அப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த பிரேக்கர்ஸ் அப்படிங்கிற டிராபிக் கும்பல ஏதோ ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு வந்து அந்த மொத்த கும்பலையும் அழிச்சிட்டானா, நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் வெல் உங்களுக்கு இன்னும் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லையா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த கேம் சென்டர்ல இருக்கிறவனும் ஏன்டா இந்த மாதிரி டிராபிக் பண்ண பொருள் எல்லாம் இந்த மாதிரி முன்னாடி கதவை திறந்துட்டா வருவ, இதெல்லாம் நாங்க இங்க வாங்க மாட்டோம், அப்படியே நேரா வெளியே போய் கீழே வந்தீங்கன்னா ஒரு பேக் டோர் இருக்கும், அங்க வாட நாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அவன் சொன்ன மாதிரி அந்த பேக் டோர் திறந்துட்டு உள்ள வரான். அங்க இருக்கிறவனும் வெல்கம் அப்படின்ட்டு நீங்க ஏதாவது செல் பண்ண வந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்ட்டு முடிஞ்சா எனக்கு இதுக்கு காசுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது தர முடியுமான்னு கேட்கறான். அப்ப அங்க இருக்க மாஸ்க் போட்டவனும் ஓ அப்படின்னா உங்களுக்கு பணம் வேண்டாமா, நீங்க இதை ட்ரேட் பண்ண
விரும்புறீங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் அது வந்து எனக்கு ஒரு வின்னிங் லாட்டரி டிக்கெட் வேணும், அந்த லாட்டரி டிக்கெட்டோட வேலிடிட்டியும் சீக்கிரமா முடிஞ்சு என் கைக்கு பணம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா என்னால அதுல வர காசை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா அதுல வர காசை மட்டும்தான் சியோன்ஜு ஹானால பப்ளிக்கா யூஸ் பண்ண முடியும், அப்பதான் எங்களை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மாஸ்க் போட்டவனும் உங்களுக்கு லாட்டரி டிக்கெட் வேணுமா, சரி ஓகே நான் தரேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியா, அதுல எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டவனும் நான் உங்களுக்கு லாட்டரி டிக்கெட் தரலாம், ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அந்த லாட்டரி டிக்கெட்டோட ஒர்த் 6.1 மில்லியன் USD டாலர், ஆனா நீங்க கொண்டு வந்த பொருளுக்கு என்னால அவ்வளவு கொடுக்க முடியாது, அந்த லாட்டரி டிக்கெட்டை உங்களால 4 மாசத்துல கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட அவ்வளவுதானா, என்கிட்ட விக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட பாக்கெட் டைமென்ஷன் ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு 3 தங்க கட்டி எடுத்து வச்சுட்டு இது போதுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த மாஸ்க்கும் ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோட கையை போய் பிடிச்ச என்னது பாக்கெட் டைமென்ஷனா, இந்த டிவைஸ் உங்களுக்கு எங்க கிடைச்சு, அதை எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஆர்வத்துல கேக்குறான். நம்ம ஹீரோவும் டே அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க்கும் நம்ம ஹீரோட கையை விட்டுட்டான். நம்ம ஹீரோவும் அவனை முறைச்சி டே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நான் இங்க வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு இப்ப அந்த லாட்டரி டிக்கெட்டை மட்டும் தரியா அப்படின்னு அவனோட பேஸ் வாய்ஸ்ல அவனை மிரட்டுறான். அந்த மாஸ்க்கும் பயந்துட்டு சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே சீக்கிரமா குடுறா அப்படின்ட்டு இவனை பார்த்தா ஏதோ தப்பு பண்ணிட்டு பதட்டத்துல முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு டே நம்மளோட டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் மட்டும் ஆகக்கூடாது, அதை நீ ஸ்மூத்தா முடிச்சு கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கும் ப்ராஃபிட் எனக்கும் ப்ராஃபிட் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு 3 லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு நான் இந்த மாதிரி லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, அப்புறம் இதுல வர காசை என்னால ஜாலியா செலவு பண்ண முடியும் அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கிறான். சரி இவ்வளவு நாளுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் அதிகமா பணம் வரப்போகுது, இதை வச்சு ஏதாவது ட்ரிப் ஏதாவது போலாமா அப்படின்ட்டு இந்த இடத்துல இருக்க ஃப்ரெஷ் ஏர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, இந்த ஸ்ட்ரீட் 3 மாசத்துக்கு முன்னாடி ரொம்பவே டேஞ்சரஸான டிராபிகர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானுங்க, ஆனா இப்ப இவங்களோட நார்மலான லைஃப் திரும்ப வந்துருச்சு, இவங்களோட நார்மல் லைஃபை நான் திரும்ப கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு அவங்கள பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட காது கிட்ட வந்து ஒருத்தன் டே நீ எங்கிருந்து வர அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவோ யாரா நீ எங்கிருந்துடா வந்த, உன்னை நான் நோட்டீஸே பண்ணல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்கிறவனும் தம்பி பதட்டப்படாத கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுடா, நான் உங்களோட கொஞ்சம் பேசணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோ என்னது பேசணுமா அப்படின்ட்டு டே பைத்தியக்காரா யாரா நீ இந்த மாதிரி கஷ்டப்படுற பீப்புள் கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னே வரியா அப்படின்னு அவனை பிடிச்சி கத்திட்டு இருக்கிறான். அப்ப அந்த ரெட் ஹேரும் நம்ம ஹீரோவை பார்த்து டே நீ ஒரு வேம்பியர் தானே அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் டே உனக்கு எப்பரா தெரிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ரெட் ஹேரும் டே நானும் ஒரு வேம்பியர் தான், நான் வந்து லெவல் 6ல இருக்கேன், அப்புறம் நான் வந்து டாட் மேரே டைமென்ஷன்ல இருந்து திரும்பி வந்திருக்கேன், அப்புறம் உன் பேர் என்னடா, நீ எந்த டைமென்ஷன்ல இருந்து எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆன அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் என்னது வேற டைமென்ஷன்ல இருந்து எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆன ஒரு வேம்பியரா அப்படின்னு ஷாக்லயே அவனை பாக்குறான். அப்ப அந்த ரெட் ஹேர் வச்ச வேம்பியரும் நம்ம ஹீரோவை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுதாட்டங்குது. நம்ம ஹீரோ அவனோட கண்ட்ரோலுக்கு போயிட்டு என்னோட பேரு ஹான்ஸ், நான் எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகி கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்துட்டு இல்ல நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அவங்கிட்ட ஏன்டா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இவங்கிட்ட மைண்ட் கண்ட்ரோலிங் எபிலிட்டி இருக்கா அப்படின்னு மறுபடியும் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ரெட் ஹேரும் ஓ இப்ப நீ புதுசா வந்த ஒரு புது ரிட்டனரா, சரி நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்ல, என்னோட பேர் வந்து காமா, நான் வந்து பிளட் அலைன்ஸ்ல ஒரு மெம்பர், இந்த அலைன்ஸ் வந்து வேம்பியருக்காகவே எர்த்ல உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு கார்டை கொடுத்துட்டு என்னோட வேலை என்னன்னா அதர் டைமென்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆன வேம்பியரை ரெக்ரூட் பண்றதா என் வேலை, அப்புறம் நீயும் எங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பர் ஆகிக்கலாம் அப்படின்னு அந்த கார்டை நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டான். நம்ம ஹீரோவும் என்னது வேம்பியருக்கான ஆர்கனைசேஷனா, அதுவும் எர்த்லியா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த கார்டை வாங்கிட்டான். அப்ப அந்த காமாவும் ஆமாப்பா நம்ம சர்வே பண்ணோம்ல அதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த காமாவை பார்த்து ஆமாண்டா நீ இதுக்கு முன்னாடி ஏதோ லெவலை மென்ஷன் பண்ணல அப்படின்னா என்னன்னு கேக்குறான். அப்ப அந்த காமாவும் ஓ உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சரி வா நாம டிஸ்கஸ் பண்ணலாம், ஆனா இங்க இல்ல அப்படின்னு ஒரு காரோட கீ எடுத்து நாம இங்க இருந்து கிளம்பி வேற ஒரு லொகேஷனுக்கு போய் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சேர்றா போலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ கார்ல ஏறத அங்க யாரோ ஒரு பொண்ணு நின்னு பாத்துட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு யாருக்கோ கால் பண்ணி நாம எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட டார்கெட் இப்ப மூவ் ஆகுறாங்க, நாம இப்ப கிளம்புனா சரியா இருக்கும் அப்படிங்கிறா. ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.